ஹாய், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஐஎன்எம் பிவைக்யூ பார்க்கலாம். ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 கொஷின்ஸ் இருக்கும். மினிமம் 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து எண்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த சாரதா ஆக்ட் ரேஸ் த மினிமம் ஏஜ் மேரேஜபிள் ஃபார் கேர்ள்ஸ். சாரதா சட்டத்தின் படி பெண்களின் திருமணம் வயது, ஸோ ஏஜ், பெண்களின் திருமண வயது என்னென்னா 14. ஆன்சர் ஆப்ஷன் சி 14. ஸோ சாரதா ஆக்ட் எப்போ நமக்கு வரும்னா 1929. நெக்ஸ்ட் கொஷின், விச் நேஷனல் லீடர் ஆஃப் இந்தியா டைட் ஆன் 27 May 1964. ஸோ 1964 நம்ம கெஸ் பண்ணியிருக்கலாம் ஜவஹர்லால் நேரு தான். பட் டேட் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, டேட் என்னென்னா May 27, ஜவஹர்லால் நேரு. அடுத்து, வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? ஸோ அவரோட பேர் வந்து வல்லபாய் பட்டேல் தான். பட் நம்மலாம் வந்து என்ன சொல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சொல்கிறோம். ஸோ இவருக்கு அதுக்கு வந்து கொடுத்துருக்க ஒரு பட்டம், ஒரு டைட்டில், அது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி. அந்த விவசாயிகள் தான் வந்து அவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். பர்தோலி விவசாயிகள், ஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்தியா என்ற அழகிய பெண்ணின் இரு கண்கள் என சித்தரித்தவர். ஓகே, பெண்ணின் வரும். 2 eyes of the beautiful bird that was India அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சர் சையத் அஹ்மத் கான். சர் சையத் அஹ்மத் கான். சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் என்று கூறியது. இது யார் சொல்லுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு. ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் ஒன், கூற்று காரணம். கூற்று, நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம் ஆகும். காரணம், அணு ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலே உருவாக்கப்பட்டன. ஸோ ஓகே, கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, இது பார்க்கும்போது வந்து ரெண்டுமே கரெக்டு தான். அவர் வந்து நிறைய வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார், என்கரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கால வரிசைப்படி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது நமக்கு எந்த ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1432. 1432. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, வேவல் பிளான் 1945 வந்திருக்கும். மவுண்ட் பேட்டன் பிளான் அவர் எப்போ வந்து 1947 வந்திருக்கும். கேபினட் மிஷன் 1946. ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சது நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஆன்சர் 1432. ஸோ சிம்லா கான்ஃபரன்ஸ் எப்போன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர். ஓகே, ஒற்றுமையின் தூதுவர் என்று சரோஜினியால் புகழாரம் சூட்ட பெற்றவர். அம்பாசடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருப்பாங்க, ஜின்னா அவர்கள். ஸோ இந்து முஸ்லீம் வரும் மோஸ்ட்லி நமக்கு என்னென்னா ஜின்னா ஆன்சராக வந்துடுவார். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்ட எந்த நாளை பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளாக தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர்? ஸோ எந்த நாள் வந்து ரிலீஸ் பண்ணதை வந்து செலிப்ரேட் பண்ண நினச்சாங்கன்னா சுதேசி தினம், ஸ்வராஜ் டே. ஆப்ஷன் சி ஸ்வராஜ் டே. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட், எப்போ நமக்கு வந்து அது ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க பார்க்கும்போது 1951. ஆப்ஷன் ஏ 1951. அடுத்த கொஷின், மினிமம் வேஜஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர். குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1948. ஆப்ஷன் பி 1948. ஓகே, ஸோ இந்த இதில் நமக்கு வந்து 11 கொஷின்ஸ் பிவைக்யூ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட்டில் இருக்க பிவைக்யூ பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 1 by 1 என்ன பண்ணலாம், 10 கொஷின்ஸ் வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.